பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரந்தானா அதிகாரமில்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகள் மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோടെ உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோടെ போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக அநேக கேள்விகளை கேட்டு அவர் ரொம்ப விலாவரியாக அவருடைய ஊழியத்திலே நடக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள், முரண்பாடான காரியங்கள், நிறைய அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தில் நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்போது ஆவிக்குரிய ஜீவித்தில் உள்ள பிள்ளைகளும் உண்டு, மாமிச ரீதியாக செயல்படுகிற ஜனங்களும் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கு தகுந்த மாதிரி நாம் ஊழியத்தை செய்ய முடியாது. தேவன் ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவர் ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல விதத்தில் நெருக்கங்கள், போராட்டங்கள், பல விதத்தில் நிறைய அந்த போராட்டங்கள் இருக்கிறனால தான் அவர் இவ்வளோ கொஸ்டினபிளோட அவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். நமக்காகத்தானே இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் நம்பிக்கையோடே, நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழைப்பிலே நம் நிதானமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நமக்கு ஓட்டப்பந்தயம்னு ஒன்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த டெஸ்டினியை போய் ரீச் பண்ணணும். அப்போ அந்த ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஓட்டத்திலே கரெக்டாக போய் அந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவை நாம் தொட வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். அதில் யார் எப்படி வேணால் பேசலாம், யார் எப்படி என்ன பேசினாலும் நாம் காதில் வாங்காதபடி, அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளாதபடி நம்மளை தேவன் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, நம்மளுடைய அழைப்பிலே உண்மையாக இருக்கிறோமா? அப்படி நாம் அந்த எண்ணத்தோடு நாம் ஓடுவோம் என்றால் நாம் ஜீவ கனியை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவப்பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ தூரம் ஊழியம் பண்ணின அவருக்கே அநேக பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் உண்டு. இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே மாமிச ரீதியான அநேக காரியங்கள் நடக்கும். ஆவிக்கும் மாமிசத்துக்கும் சம்பந்தமில்லை. நம்மளுடைய சரீரத்திலே 2 விதமான போராட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவியினால் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சரீரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாமிசத்தின் கிரிகளுக்கு இழுக்கும். அப்போ மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் செயல்படும். அப்போ ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் இதே பிரச்சனைகள் தான். கூட நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, நம்மளோட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, சொந்த பந்தங்கள், உற்றா உறவினர் மத்தியிலே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நாம் வாழும்போது, நம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதிலையும் மாமிச ரீதியாக சிந்திக்கிறவர்களும் உண்டு, ஆவிக்கிற ஜீவிதத்தில் சிந்திக்கிறவர்களும் உண்டு. அதே மாதிரி வேலை ஸ்தலத்திலே அநேகர் புறஜாதி மக்கள், பலதரப்பட்டவங்க அங்கே வேலை செய்வார்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அநேகர் இருப்பாங்க. எல்லாரும் ஸ்பிரிச்சுவலில் தேவனுக்கு உகந்தபடி அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்கிறவர்களாக எல்லாரும் இருப்பார்கள் என்றால், அப்படி யாரும் அந்தளவுக்கு எல்லாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்திப்பாங்க. ஒவ்வொருவரோட கருத்து வேறுபாடுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் எல்லாருடைய வார்த்தைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருதயத்தில் கொண்டு போவோம் என்றால் அது நமக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறதாக இருக்கும். நாம் நிதானமாக தேவனுக்குள்ளே நம்மளை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து நாம் ஆண்டுடைய அழைப்பை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையும்
மனிதர்கள் மூலமாக எந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ எந்த ஒரு வாக்குவாதங்களோ எது வந்தாலும் அது நம்மளை எந்த விதத்திலும் பாதிக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டோட அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் முழுமூச்சாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே அனுதினமும் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்தேனா என்று நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா என்று அதிலே கவனம் செலுத்துவோம் என்றால், நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக என்ன பிரச்சனைகளோ போராட்டங்களோ வார்த்தைகளோ இல்லை வாக்குவாதங்களோ எது வந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஒரு அர்ப்பணிப்போட நாம் ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா உமைகா மண்டவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே துதிக்கிறோம். வாலாக்கமல் தலைக்குறையை துதிக்கிறோம். கீழாக்கமல் மேலாக்குறையை துதிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, முக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளை கூட ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே ஆழமாக இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை அந்த அழைப்பிலே ஆண்டவரே அந்த வழியிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா பொறுமையோடு ஆண்டவரை கடப்பதற்கு எங்களுக்கு பலனின் சத்தத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் இனஜன பந்தங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் வேலை செய்வதற்கு கிருபை தந்திரே நன்றி அப்பா. எல்லாருடைய கண்களும் தயமும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே அல்லேலூயா நீர் ஒளியாயிருக்கிறீர். உம்முடைய ஒளியை நாங்கள் அநேகருக்கு பிரகாசிக்கும்படியாக கிறிஸ்துவை பிரகாசிக்கும்படி நாங்கள் நடக்க எங்கள் செயல்கள் நடக்கைகள் பேச்சுக்கள் எல்லாம் உண்மையை பிரதிபலிக்க ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படாதபடிக்கு அதற்கு எங்கள் விலக்கி பாதுகாத்து ரட்சி தரலும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதிக நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.